மறுபடி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுங்க சார். அதான் சார், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எப்படி சார் நம்ம வாங்குறது? இப்போ நம்ம வந்து இப்போ டெல்டா பாத்தீங்கன்னா இப்போ 0.5 இருக்கும்போது சடனா 0.2 0.3 வந்துருது சார். இங்க பாருங்க, டெல்டா வந்து கீழே வருதுன்னா அப்படின்னா பிரைஸ் ஆக்ஷன் வந்து மாறுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த தான் உங்களுக்கு வந்து பேஸ். ஓகே சார். இப்போ அந்த டைம் நம்ம எப்படி சார் நம்ம அதை வந்து நம்ம ஜட்ஜ் பண்றது? இப்போ டெல்டா இறங்க போகுது, அதுக்கு தான் இந்த 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் சார்ட்டை வச்சுக்கிறது. புரியுதுல? புரியுது சார். பட் ஆனா இப்போ ட்ரேடிங் வியூல வந்துட்டு 1 மினிட் இருக்கு, 3 மினிட்ஸ் இருக்கு, 5 மினிட்ஸ் இருக்கு, 4 மினிட்ஸ் நம்ம பண்ணணுமா சார்? வேணா 3 மினிட்ஸ் வைங்க. 3 மினிட்ஸ் என்ன? அதே நீங்க பண்ணலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். மிஸ்டர் சுப்பிரமணியம் சார், உங்களது நான் ஆன்ல பண்ணியிருக்கிறேன். ஹலோ ஹலோ சார். சார் கேக்குதுங்களா? குட் ஈவினிங் சார். இருக்கிறேன். ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சார், ஐ எம் வரதராஜ் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார், ஆர்த் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க சொன்னீங்க சார், 440 கிட்ட வாங்கி வச்சிருக்கேன் சார். அது 3 வருஷம் பயணம். சரி சார், சரி சார். இடையில மார்க்கெட் கிராஸ் ஆனா கூட அதை நான் அப்படியே ஹோல்ட் பண்ணலாமா சார்? கிராஸ் ஆகுற மாதிரி நீங்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. நல்லா இருக்க. மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எல்லாத்தையும் மூடிட்டு மூட்டை கட்டிட்டு வெளில வந்துடணும்ல. சரி சார், சரி சார். எந்த லெவல்ல இருந்தாலும் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து பெட்டர். சரி சார். சார், உங்க செஷனை கண்டினியூ பண்ணுங்க சார். we are eager to know what is in store. Definitely I'm planning for a long term innings. நிறைய இடத்துல வந்து ஐ எம் ஏபிள் டு இன்டராக்ட். இது பெட்டரா இருக்குன்னு தோணுது. இண்டிவிஜுவலா வரும்போது ஐ எம் ஸ்பெண்டிங் டூ மச் ஆஃப் டைம் அண்ட் நாட் 1-to-1 தான் பேசுறோம். அங்க வந்து பர்சனல் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்க வந்து we can always talk about the market ன்னு தோணுது. சார், ஃபர்ஸ்ட் நீங்க உங்க செஷனை சொல்லுங்க, அப்புறமா allow other interactions. அப்படின்னு இல்ல, இன்ட்ராக்ஷன் பண்ணும் போதும் we know what is the market trend or அந்த பல்ஸ் என்னதுன்றது தெரியும். ஓகே, ஃபைன், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற ஏதாச்சும் டவுட்ஸ்? You have spent almost 1 hour 50 minutes. So quick-ஆ வந்து we can go for the charts. அதுக்கோசம் தான் கேக்குறேன். So can we discuss anything else? யாருக்காச்சும் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்க வேண்டியது இருக்கா ஸ்பெசிஃபிக்கா? Mr. V. Kumar, I have put you on open. You can talk. Sir, I have already expressed my view. So I'm just waiting for your session to continue. Your okay, start. Sir. Okay. Sure. So we will take a small 5 minutes break and we will interact after 5 minutes. Just 5 minutes. Okay. நீங்க வந்து ஏன்னா 2 hours ஆயிருக்கு, ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு நம்ம வரலாம். Okay. வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து குவிக்கா வந்து செக்டர்ஸை பார்த்துடலாம். லெட் மீ டேக் தி செக்டர்ஸ் ஒன்.
ஏற்கனவே வந்து நிஃப்டி பார்த்துட்டோம். பட் லெட் மீ கம் பேக் டு நிஃப்டி அகெயின் so that you're able to see me. Yes. Okay, I assume that you are able to see me. Yes, sir. நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. சரி, லக்ஷ்மி சண்முகம் மைக் எனேபிள் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டு லக்ஷ்மி சண்முகம் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 3 இருக்கிறாங்க. எனவே நான் யார் மைக் ஆன்ல இருக்கோ நான் இது பண்றேன். ஆன் பண்ணி விட்டுருக்கேன். நீங்க பேசுறதுனா நீங்க பேசலாம். நான் அதுக்குள்ள சார்ட் நான் எடுத்து வச்சிடுறேன். Good evening, sir. குட் ஈவினிங் மா. Yeah, thank you, sir, for enabling the mic. Sir, சொல்லுங்க. எனக்கு உங்களோட வீடியோஸ் நான் யூஸ்வலா கேட்பேன் சார். ஓகே, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளோல நிறைய விஷயம் சொல்லிட்டே போவீங்க சார். அப்போ அதாவது உங்களோட ஃப்ளோனால அது உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்ச நீங்க எக்ஸ்பர்ட்னால நீங்க அப்படியே ரொம்ப கேஷுவலா அதை அப்படியே அழகா கதை மாதிரி சொல்லிட்டே போவீங்க. ஆனா நான் எங்களை மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ், ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு சில டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா அந்த என்ன சார் என்ன மாதிரி டேர்ம்ஸ்? டேர்ம்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் வேவ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, வேவ் 1 வேவ் 2 அது பத்தி இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது அப்புறமா வந்து ஷார்ட் என்ன சொன்னீங்க, லாங் ஷார்ட் கவரிங், லாங் வைண்டிங், அந்த அந்த மாதிரி டேர்ம்ஸ் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பெட்டரா இருக்கும் சார். ஷார்ட் கவரிங்ன்றது நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். ஃபியூச்சர்ஸ்ல வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸோ இல்ல ஸ்டாக் ஃபியூச்சர்ஸோ நீங்க வித்துடுறீங்க. கையில இல்லாத ஸ்டாக்கை நீங்க வித்துடலாம். நீங்க வித்துட்டீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்றதானே ரேட்டு. ஆமா சார். நீங்க வித்துட்டீங்க 100 ரூபாயில வித்துட்டீங்க. நீங்க 100 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்றது எனக்கு தெரிஞ்சுன்னா நான் 110 ரூபாய்க்கு பிரைஸ் எடுத்துட்டு போறேன். நீங்க 110 ரூபாய்க்குள்ள எனக்கு மாச கடைசியில வாங்கிதானே ஆகணும். இப்ப நீங்க பயந்து போய் வாங்குவீங்களா இல்லையா? ஆமா சார். இப்ப நான் டெய்லி வந்து ஒரு 2 ரூபா ஏத்திட்டே போறேன். ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களால வலி தாங்க முடியாத போது நீங்க வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்றீங்க. சாதாரணமா ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, பிவட் ஹைல போடுவாங்க, இல்ல ட்ரெண்ட் லைன்ல போடுவாங்க. அது உடைக்கும் போதும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். ஓகே. அந்த இடத்துல வந்து நீங்க பயந்து போய் வாங்குறீங்க. அப்ப பயந்து போய் வாங்கும்போது நான் சொல்ற ரேட்டு தான். அதுதான் ஷார்ட் கவரிங். ஓகே சார். லாங் அன்வைண்டிங்ன்றது நான் ஏற்கனவே 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். பிரைஸ் 110 ரூபாய்க்கு போயிருக்கு. நான் வித்துட்டேன். ஓகே. இப்ப நான் அங்க விக்கிறதுக்கும் 100 ரூபால ஒருத்தன் வித்தான் தெரியுமா, கையில இல்லாத பொருள். அவன் வந்து ஷார்ட் பண்ணி இருக்கிறான், மேல போய் ஷார்ட் கவரிங். ஓகே ஓகே. இதே இது நான் வந்து கீழே 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், 110 ரூபாய்க்கு வித்திருக்கிறேன். நான் விக்கிறது வந்து நான் ஷார்ட் பண்ணல, என் கையில இருக்கிறது வித்திருக்கிறேன். லாங்கா இருந்ததை அன்வைண்ட் பண்றேன். ஓகே ஓகே சார். அந்த இடத்துல நான் விக்கிறது வந்து மார்க்கெட் வந்து பெருசா கீழே விழுவாது. நான் லாபத்தை உள்ள இருந்து எடுக்கிறேன். இதுதான் வந்து லாங் அன்வைண்டிங். லாங் அன்வைண்டிங் ஷார்ட் பண்றாங்கல, மார்க்கெட்டை ஹெவியா ஷார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹிண்டன்பர்க் இதுல பண்ணாங்களே, அதான் நீ ஸ்டாக்ஸ்லாம். ஆமா ஆமா, சரியா? ஓகே சார். அது மாதிரி இதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது மாதிரி டேர்ம்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். ஏற்கனவே எனது 20 நிமிஷம் வீடியோன்றாங்க, தூக்கம் வருதுன்றாங்க.
சரியா? நம்ம ஓகே பேசலாம், டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. சரி, நம்ம வந்து குவிக்கா வந்து ஸ்டார்ட் போயிடலாம். இப்ப நீங்க வந்து பாத்துட்டு இருக்கிறது வந்து ஆட்டோ செக்டர் நினைக்கிறேன். நிஃப்டியா? நிஃப்டி. நான் எல்லாத்தையுமே வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து போயிருக்கு. நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போயிருக்கு. இந்த கேப் வந்து ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கேப் வந்து மந்த்லி சார்ட்ல இருக்கு. மந்த்லி சார்ட்டை வந்து நீங்க வீக்லி சார்ட்ல போகும்போதும் ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவல்ல வந்து ஃபில் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த லெவல்ல வந்து ஃபில் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. 2000 லெவல்ல டச் பண்ணலாம். இல்ல இந்த கேப்பை மட்டும்னா இந்த கேப் இந்த இடத்துல இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு வரலாம். 20,500 அந்த லெவல்ல வந்து ஃபில் பண்றதுக்கான வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஜோனு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எப்பயுமே வந்து ஜோனை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஜோன். இந்த லெவல்ல உடைச்சிச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எல்லாத்தையும் கையில எந்த பொசிஷனா இருந்தாலும் நீங்க தங்கமே வச்சிருந்தாலும் அதை வித்துட்டு கையில கேஷா உட்காருங்க. ஸோ இந்த லெவல் உடைச்சிச்சுனால் ஏன்னு சொன்னால் இந்த லெவல்ல தான் வந்து ஆல்மோஸ்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜூலைல இருந்து 6-7 மாசம் வந்து இந்த ஜோனை தான் வந்து கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. இந்த கன்சாலிடேஷனை உடைச்சிச்சுன்னு சொன்னால் கஷ்டம். நான் இதைதான் வந்து அந்த 19,500ன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். மந்த்லி சார்ட்ல பார்க்கும் போதும் உங்களுக்கு வந்து இன்னும் பெருசா தெரியுது. டே சார்ட்ல போகும்போது அந்த 19,500 ஏன் சொன்னன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஜோன்ல தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 நாள் கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறமா போச்சு இந்த ஜோன். ரைட்? அதே மாதிரி இங்க இருந்து மேல போகும்போதும் அந்த ஜோன் வந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து அந்த ஜோன் இருந்துச்சு. ஸோ 3 இடத்துல வந்து சீலிங் வந்து 3 இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஸோ இந்த 3 இடத்த வந்து 3 வெவ்வேறு காலகட்டத்தில் அது வந்து அந்த இடத்த வந்து ஸ்ட்ராங் பண்ணிருக்கு. ஸோ இந்த லெவலை உடைச்சிச்சுன்னு சொன்னால் பெருசா இருக்கும். மந்த்லி சார்ட்ல பார்க்கும்போது பெருசா தெரியல. பட் டே சார்ட்ல இதுதான் இப்போதைக்கு இருக்கு. நீங்க வந்து ஸ்விங் பெரிய ஸ்விங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பாட்டம்ல இருந்து இந்த ஹைக்கு எடுத்தால் இப்போதைக்கு 25%ல வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. 25% உடைக்கிற பட்சத்தில் நம்ம வந்து 38% வரும், 50% வரும், அதுக்கப்புறமா 61% வரும். ஸோ இதுதான் வந்து லெவல். நிஃப்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. உலகத்துல வேற எந்த இண்டெக்ஸுமே வந்து அது மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. 78% கரெக்ஷன். அந்த 78%ன்றது அந்த 19,500 லெவல் வருது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிஃப்டியோட லெவல்ஸ். நம்ம இப்போதைக்கு இந்த 21,300 உடைச்சி 21 ஜோனுக்கு வருதான்றது நம்ம பார்க்கலாம். 21 ஜோன்ன்றது இந்த ஹை. இதான் வந்து அந்த ஜோன். இந்த ஜோனை வருதான்றது நம்ம பார்க்கலாம். அது உடைச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அடுத்த லெவல் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நிஃப்டியோட நிலைமை. இதுக்கு அடுத்தபடியா பேங்க் நிஃப்டி நம்ம கையோட பார்த்துடலாம். இப்ப நீங்க பார்த்தது வந்து நிஃப்டி ஸ்பாட் கிடையாது, நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ். பேங்க் நிஃப்டி இதே மாதிரிதான். நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா போன மாசத்தோட ஆல்மோஸ்ட் 3/4% வந்து உடைச்சிருக்கு. இது டெக்னிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா பியர்சிங் பேட்டர்ன். பியர்சிங் பேட்டர்ன்றது எப்பயுமே வந்து ஒரு டேஞ்சர்னு அர்த்தம். அது பியர்சிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னு சொன்னாலே அது வந்து மோர் ஆஃப் எ ரிவர்சல் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்றது அர்த்தம். அண்ட் இன்டிசைசிவ்னஸ் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க இந்த பாட்டம் உடைக்காத வரைக்கும் நல்லா இருக்கும். அதாவது 44,500 லெவல்ல உடைக்காத வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நிஃப்டி வந்து தாக்கு பிடிக்கும். அந்த லெவல்ல உடைச்சிச்சுன்னு சொன்னால் பெருசா கீழே உழுவுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரைட்? இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதான் வந்து ஸ்விங். இது வந்து 22ல வந்த ஹை தான், லோ தான் நம்ம வந்து பேசுறோம்.
இந்த 22ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதான் வந்து நம்ம ஃபிபனாச்சி போட்டீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து we are talking about 44,500 600 அந்த லெவல். அதை உடைச்சிச்சுன்னு சொன்னால் 42,000 வரைக்கும் வரலாம். இப்போதைக்கு கன்விக்ஷன் எனக்கு வந்து இந்த 42,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். வரும்ன்றது நான் சொல்ல, பட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்றது நான் சொல்றேன். ஒரு மேபி இந்த வாரத்துல வந்து அடுத்த வாரத்துல வந்து ஒரு புல் பேக் மேல போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வரலாம். எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட்டா வராது. இது வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை அதையும் உடைச்சுதான் நின்றுட்டு இருக்கு. ப்ராபப்ளி இந்த 26,300 லெவல் ஆச்சும் அட்லீஸ்ட் வரும். 300 400 லெவல் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஃபர்தர் டவுன் சைட் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. குவிக்கா நம்ம வந்து ஒன்னொன்னா பார்த்துடலாம். அடுத்தது வந்து எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜியும் வந்து கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் எடுத்து மேல போயிருக்கு. இதுக்கான மே சைடு வேலை முடிஞ்சிருச்சுன்றதுதான் தோணுது. பட் எப்பயுமே ஒன்னே ஆச்சுங்க, மார்க்கெட்ல எந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாட்டினாலும் எஃப்எம்சிஜி எப்பயுமே வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்னுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போதைக்கு அவங்க கீழே உழுவுறதுக்கு காரணம் வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா இருக்கு. எஸ்பெஷலி நம்ம வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன், சாப்பிட்ற எண்ணெய், மெயினா வந்து இந்த எண்ணெய் சமையல் எண்ணெய். சமையல் எண்ணெயில வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு. இது வந்து வெளியில தெரியாத ஒரு விஷயம். பாம் ஆயில் வந்து கண்ணாப்னான் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னலி சோயா ஆயில் வந்து பயங்கர டிமாண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி வந்து இது வந்து இதுக்கான எதிர்வு நீங்க வந்து எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு கடலை எண்ணெய் வந்து 420 ரூபா லிட்டர். கடலை எண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய். எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் நான் வந்து 280 இருந்து 300 ரூபாய்க்கு வாங்கினேன். எஃப்டி போடுறதுக்கு பதிலாக இது கடலை எண்ணெய் வாங்கியிருந்தா கூட 30,000 ரூபா 33% வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இது. அடுத்தது வந்து ஐடி ஸ்டாக்ஸ். நிறைய பேர் வந்து ஐடி ஸ்டாக்ஸை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து மந்த்லி சார்ட் நான் போடுறேன். ஆல்மோஸ்ட் நிஃப்டி பேங்க் சாரி டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாமே இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. இன்ஃபோசிஸ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க, சாரி இது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2020ல இருந்து ஒரு ரேலி போச்சு. இந்த ரேலி தான் போயிட்டு 2022ல வந்து ஒரு கரெக்ஷன். அடுத்த ஒரு 18 மாசம் வந்து ஒரு கன்சாலிடேஷன். டிப்பிக்கல் வேவ் பேட்டர்ன். இதுல வந்து வேவ் 3 முடிஞ்சிருக்கு. இது வந்து வேவ் 4, வேவ் 5 வந்து அப்சைட் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுக்கான லெவல்ஸ் வந்து என்னன்னு சொன்னால் நீங்க வந்து இந்த லெவலை உடைக்கணும். இந்த 39,000 லெவல் உடைக்கணும். இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்கணும். உடைச்சிச்சுன்னா அப்சைட் போறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை. பட் வி டோன்ட் நோ, லார்ஜர் வேவ் வரும்போதும் சின்ன வேவ் அடி வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து இன்ஃபோசிஸோ இல்லை டிசிஎஸோ நீங்க வந்து ஹோல்ட் பண்றீங்க சொன்னால் நீங்க வந்து ஹோல்ட் பண்றது வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணீங்க. நான் இந்த 2 ஸ்டாக்கை மட்டும் நான் பார்த்துடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து அடுத்தது பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிசிஎஸ். டிசிஎஸ் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து டச் ஆயிருக்கு. மேபி இன்னும் ஒரு இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிச்சயமா போகுன்றதை நான் சொல்ல, பட் மேபி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எவ்வளவு தூரம் போகும்னு சொன்னால் ப்ராபப்ளி இது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அரௌண்ட் 4,200 வரைக்கும் அந்த செக்டோரியல் இண்டெக்ஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, டிசிஎஸ் வந்து 39 or 4,000 உடைச்சிச்சுன்னா 42 வரைக்கும் போகும். 42 போனதுக்கு அப்புறமா கீழே உழுவுறதுக்கான ரிஸ்க் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது வந்து இன்ஃபோசிஸ்.
இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் டிசிஎஸ் வந்து மோர் உழுவும் போதும் ஒன்றும் பெருசா கீழே உழுவுல. ஆனா இன்ஃபோசிஸ் வந்து பெருசா கீழே விழுந்திருக்கு. இதுவும் வந்து ப்ராபப்ளி சம்வேர் அரௌண்ட் 2200 2150 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவ்வளவு போகாது, எனக்கு தெரிஞ்சு இந்த லெவல் வரைக்கும் தான் போகும். இதான் இப்போதைக்கு இருக்கிற லெவல். அண்ட் ஃபிபனாச்சி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜோன் தான் வந்து வரும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஃபிபனாச்சி போடணும். எஸ், 1700 இந்த ஜோன் தான் நீங்க வச்சீங்களா. இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து விப்ரோவும் பார்த்துடலாம். விப்ரோ வந்து இன்ஃபோசிஸ் மாதிரி தான், சாரி ஐடி செக்டார் மாதிரி தான் வந்திருக்கு. பெருசா கீழே விழுந்துச்சு இந்த ஸ்டாக், பெருசா கீழே விழுந்துச்சு. கன்சாலிடேஷன் ஆயிருக்கு, ரைட். கன்சாலிடேட் ஆகி இது பிரேக் அவுட் ஆகும்போது தான் நான் வந்து அன்னைக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், இது வந்து ஸ்டாக் நல்லா பிரேக் அவுட் ஆயிருக்கு, 440 லெவல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து ரீடெஸ்ட் பண்ணலாம், இந்த 440 லெவல்ல ரீடெஸ்ட் பண்ணலாம். பட் இவென்ச்சுவலி இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது வந்து அரௌண்ட் மேல 1500 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு 1200 ஐ திங்க் சோ. எஸ், இதான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், இதான் வந்து செகண்ட் டார்கெட். மோஸ்ட் லைக்லி ஃபர்ஸ்ட் டச் ஆயிடும், செகண்ட் டெஸ்ட் பண்றதுக்கு டைம் பிடிக்கும். இதை வந்து அப்ராக்சிமேட்லி about 3 years டைம் சைக்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இதே இதுல வந்து பெர்சிஸ்டன்ட்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் மேல ஏற்கனவே வந்து அப்சைட் போயிடுச்சு, ரைட். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்ஃபோசிஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. பெர்சிஸ்டன்ஸ் ஆகட்டும், எம்பசிஸ் ஆகட்டும். எம்பசிஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் டிசிஎஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. விப்ரோட பாத்துக்கு முன்னாடி இருக்கு இவங்க. டெக் மஹிந்திரா, எல்என்டி மைண்ட் ட்ரீ நேத்து வந்து டே சார்ட்ல பேட்டர்னை முடிச்சாங்க. நான் வந்து வேவ் 5 முடிஞ்சோடனே கீழே உழுவுதா, ஸ்பெஷாலிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேவ் 5 முடிஞ்சோடனே என்ன ஸ்பீட்ல கீழே உழுவுது. இதுல வந்து நீங்க வந்து சொல்லலாம் ரிசல்ட்னால தான் கீழே விழுந்துச்சுன்றது. பட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. டெக்னிக்கலி அந்த லெவல் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது கீழே ஓடி வர வேண்டியதுதான். அடுத்தது ஃபார்மா. ஃபார்மா மோர் ஆன் கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து டே சார்ட் ஆஃப் ஃபார்மா. கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. கன்சாலிடேஷன்ல இது பையிங் போயிட்டு இருக்கா இல்ல செல்லிங் போயிட்டு இருக்கான்னு சொன்னால் இட் இஸ் மோர் ஆஃப் எ பையிங் தான் நம்ம சொல்லணும். ப்ரீவியஸ் ஹையை உடைச்சி மேல போயிட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் இன் அ வெரி ஸ்ட்ராங் கிரவுண்ட். Pharma sector is going to perform something beautifully, right? இது வந்து எக்ஸாக்ட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் நம்ம சொல்ல முடியாது, சம்வாட் கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்லலாம். இது கப்பு, இது வந்து ஹேண்டில்னுவோம். ஸோ கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை உடைச்சிச்சுன்னு சொன்னால் டார்கெட் என்னன்றது நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணுங்க. ரியாலிட்டி நம்ம இப்ப காலையிலன்னு சொல்றேன். இப்ப நம்ம பார்த்தோம் தெரியுமா, 2010ல இருந்து இது கன்சாலிடேஷன் ஆகி 2021ல தான் பிரேக் அவுட் ஆச்சு. இதுக்கு நிறைய விளையாட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் வந்து சொல்லலாம் இந்தியாவோட ப்ராஸ்பெரிட்டி எவ்வளவு தூரம் இருக்குன்றது. நம்ம ஊர் மக்கள் கையில கேஷ் வந்தா நேரா போய் வீடு வாங்குவாங்க. அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில வரும்போதும் ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவை இருக்கும், நிறைய பேர் தங்கறதுக்கு வீடு தேவை இருக்கும். அப்ப ரியல் எஸ்டேட் என்ன மாதிரி ஒரு பூம் இருக்குன்றது யோசனை பண்ணி பாருங்க. இதுல டாப் பிளேயர்ஸ் யாருன்றது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கன்சம்ஷனை விட்டுருங்க, ஏன்னா எல்லாமே வருது, ஆயில் வீல் அதெல்லாமே அந்த இதுல வருது. எம்என்சி விட்டுருங்க. இந்தியா விக்ஸ் வந்து நான் பேச வேண்டிய ஒரு இது. நான் போன வாரமும் வந்து கரெக்டா ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணாரு நான் தப்பு பண்ணியிருந்தேன்னு. தேங்க்யூ. அந்த நபர் இந்த வருஷமும் இந்த தடையும் வந்திருந்தாலும் இது நீங்க வந்து எடுத்து பாருங்களேன்.
இந்த டேட்ல வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட் மேல போச்சு. மார்க்கெட் மேல போகும்போதும் விக்ஸ் மேல போறது வந்து இட் இஸ் வெரி ரேர். மார்க்கெட் மேல போனது டென்ஷன்ல தான் போச்சு. அடுத்த நாள் வந்து ஒரு பெருசா கீழே விழுந்தப்ப இன்ஃபேக்ட் விக்ஸ் கீழே குறையுது. எப்பயுமே வந்து மார்க்கெட் கீழே விழுவும் போதும் விக்ஸ் ஏறணும், தார்மாரா ஏறும். அன்னைக்கு ஏறிச்சு. பட் அடுத்த நாள் நீங்க எடுத்துச்சுன்னா உளுந்தப்ப விக்ஸ் தான் கீழே விழுவுது. ஸோ தட் மீன்ஸ் இந்த ஏற்றம் வந்து எதிர்பார்த்த ஒரு ஏற்றம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம ஆட்டோ செக்டர் பாக்குறோம். ஆட்டோ செக்டர் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து கன்சாலிடேஷன் சொல்ல முடியாது, இட் இஸ் மோர் ஆஃப் எ டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐ சேஞ்ச் இட் மந்த்லி சார்ட். இது இந்த லெவல்ல வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். வி கால் இட் as a hangman pattern. இந்த ஹேங்மேன் பேட்டர்ன் வந்துச்சுன்னு சொன்னால் மோர் லைக்லி டு பி a ரிவர்சல் பேட்டர்ன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. எவ்வளவு தூரம் கீழே வரும்? Probably it is time for about 10-15% correction in the sectorல. இந்த செக்டார் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் என்னன்றது பாருங்க. மோஸ்ட் வல்னரபிள் ரைட் நவ் குட் பி 2 stocks. One is Mahindra and Mahindra, other one is Maruti. பட் மாருதிக்கு வந்து அப்சைட்ல வந்து 13,300 லெவல்ல வந்து டார்கெட் இருக்கு. டாடா ஆல்சோ குட் கரெக்ட், பட் டாடா இஸ் பிகமிங் அ வெரி ஸ்ட்ராங் பிளேயர் வித் ரெஸ்பெக்ட் டு இவி. இதுக்கு அடுத்தபடியா நான் வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்பை நான் வந்து டச் பண்ணல. இன்னைக்கு தான் வந்து ஸ்மால் கேப்பை நான் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப நான் சொன்னேன், இந்த இது இருக்கு தெரியுமா, ஐயப்பன் கோயில்ல போனா அந்த 18 படி சொல்லுவாங்க தெரியுமா, இப்படிதான் ஸ்டீப்பா இருக்கும். அது பார்த்தோன்னே நான் சொன்னேன் 18 படி மாதிரி இருக்குப்பான்னு. அதே மாதிரிதான் மிட் கேப்பும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ரைட், தார்மாரா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு போத் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். நிறைய எஃப்ஐஐஸ் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து அவங்களோட ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க, தெரிஞ்சு ஷார்ட் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம பாக்குறது வந்து இன்ஃப்ரா. இதுதான் வந்து நான் வந்து முதல்ல வந்து ஒருத்தர் சொன்னேன், இன்ஃப்ராவை வந்து எந்த ஸ்டாக்குமே வந்து நீங்க ஷார்ட் பண்ணாதீங்க. பிரேக் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த ஸ்டாக்கையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் ஹாஸ் கன்சாலிடேட்டட் அண்ட் தென் வெண்ட் அப். இப்ப மந்த் ஹையை உடைக்கும் போதும் யூ வில் மேக் எ பிகர் மூவ். ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இருக்கட்டும், இல்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு இன்ஃப்ரால, எல்என்டி ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பர் டூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. திஸ் ஷோஸ், இந்த ரெண்டு ஸ்டாக் இன்ஃப்ரா அண்ட் ரியல் எஸ்டேட் ஷோஸ் தட் இந்தியா இஸ் இன் a growth path. பேங்க் நிஃப்டி இதுவும் வந்து நம்ம சொல்லணும். எப்பயுமே வந்து ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் க்ரோ ஆச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டா வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து க்ரோ ஆகவே ஆகணும். நிஃப்டியை விட்டுருங்க, பேங்க் நிஃப்டி க்ரோ ஆகதான் ஆகணும். ஏன்னு சொன்னா ஒரு எக்கானமி நல்லா போகுதுன்னு சொன்னா லோன் வாங்குவாங்க, பணம் வேணும். அடுத்தது வீடு வாங்குவாங்க, அதுக்கு பணம் வேணும். கார் வாங்குவாங்க, அதுக்கு பணம் வேணும். எவ்ரி திங் இஸ் அரவுண்ட் பேங்க் தான் இருக்கு. பட் பேங்க் வந்து இப்போதைக்கு இருக்கிற டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. இது வந்து மீடியா வந்து இப்போதைக்கு ஊசல் போட்டுட்டு இருக்கிறது மெயின் ரீசன் வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சோனியோட பிரச்சனை. அது தாண்டிச்சுன்னு சொன்னால் இந்த லெவல்ல உடைக்கும். அது பிரச்சனை முடிஞ்சோடனே இது உடைக்கும். இப்போதைக்கு வந்து ஐநாக்ஸும் சாரி நம்ம பிவிஆர் ஐநாக்ஸும் வந்து கரெக்ஷன், டீப் கரெக்ஷன் வந்திருக்கு. சன் டிவி சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு. ஐ எம் நாட் டச்சிங் சர்வீஸ் செக்டர். அடுத்தது வந்து மெட்டல்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஒன்னே ஞாபகம் வச்சுங்க, ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல் அண்ட் ஆல் ஆர் பர்ஃபார்மிங் எக்ஸப்ஷனலி வெல். இது வந்து அப்சைட்ல வந்து பிரேக் ஆயிருக்கு. எப்பயுமே வந்து ரைசிங் வெஜஸ் போச்சுன்னா கீழே விழுவும். ஸோ இந்த பேட்டர்ன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ மெட்டல்ஸ்ல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம். பட் ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க.
அடுத்தது வந்து ஃபைனான்சியல் சர்வீசஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வந்து இருந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து செட் ரைட் ஆயிருக்கு. பட் ரைட் நவ் த என்டையர் செக்டார் இஸ் அண்டர் கரெக்ஷன் மோட்ல தான் போயிட்டு இருக்கு. இதுலயும் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இது இஸ் அ பேட்டர்ன் விச் வாஸ் அ ஃபால்ஸ் பிரேக் அவுட். இப்போ பாட்டம்ல வந்து இது வரைக்கும் வருதா இல்ல உடைக்குதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் டெண்டன்சி ஷோஸ் இட் இஸ் கோயிங் டு பிரேக். இது வந்து மோர் கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பிரைவேட் செக்டர் பேங்க் டிட்டோ அதே பேட்டர்ன் தான். ஃபைனான்ஸ் செக்டர் என்ன காட்டிச்சோ அதே தான் இருக்கு. எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. காரணம் ரொம்ப சிம்பிள். நான் சார்ட் வரதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், உலகத்துல எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் தேவை இருக்கு. எஸ்பெஷலி இந்தியால பெரிய லெவல்ல தேவை இருக்கு. இந்தியா இன்னைக்கு டேட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சர்வீஸ் செக்டர் மெயின்லி ஐடி சர்வீசஸ்ல நம்ம தான் வேர்ல்ட் லீடர். இப்ப அது ஒரு செக்டர், அது வந்து ஒரு ஃபயர் அப் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் சைட்ல பெரிய லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்றோம். அப்ப மேனுஃபேக்சரிங் செக்டர்ல பெரிய லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்றோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பவர்ஸ் தேவை. அந்த ஒரு ரீசனால் தான் யார் யாரெல்லாம் கோல் இந்தியா வச்சிருக்காங்களோ தயவு செஞ்சு வச்சுங்கன்ற. எனர்ஜி தேவை. இன்னைக்கு யாருமே வந்து கேஸ் வச்சு பண்றது கிடையாது. கேஸ்னா நம்ம இம்போர்ட் பண்ணணும். கோல்னா நம்ம வந்து இவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு போயிடுறோம். ஆர்பிஐல இருந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஆர்பிஐன்ற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி நான் மறுபடியும் நான் டச் பண்றேன். பேங்க் நிஃப்டி வந்து ஸ்பாட்டு பார்த்தது வந்து ஃபியூச்சர்ஸ். மந்த்லி சார்ட்ல பார்க்கும் போதும் இதுவும் சரி, ஃபைனான்ஸ் செக்டரும் சரி, பிரைவேட் செக்டர் பேங்க்கும் சரி, எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஸோ இது பாட்டம் ஆஃப் தி பிரமிட்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரைசிங் வெஜ்ஜஸ்னா இந்த ஜாயின் ஆகிற இடத்துல ஜாயின் ஆகிற டேட் வந்து சம்வேர் இன் பிப்ரவரி 2025 காட்டுது. டெக்னிக்கலி புக்கிஷ் நாலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் டார்கெட். 2025 பிப்ரவரிக்குள்ள 32,500 காட்டுது. வருமானது தெரியாது. பட் சார்ட் பேட்டர்ன் பிரகாரம், அதாவது புக்ல ஒண்ணு கொடுத்துருப்பாங்களா, அந்த இது பிரகாரம் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் டார்கெட் காட்டுது. இது வருமானது நான் சொல்ல. அதுக்கு வரத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெவலை உடைக்கணும். ரைட். அடுத்தது வந்து இந்த லெவலை உடைக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த லெவலை உடைக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த லெவல் வந்துச்சுன்னு சொன்னால் தட் மீன்ஸ் நிஜமாவே பெரிய டிசாஸ்டர் இருக்குன்றது அர்த்தம். இப்போதைக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அடுத்தது வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். ஏற்கனவே சொல்லியாச்சு, இதுக்கான டார்கெட் எங்க இருக்குன்றது கண்ணுக்கு தெரியல. அண்ட் நிஜமாவே இது வந்து தெரியல. இதான் வந்து உண்மை. இதுக்கு வந்து மோரா நம்ம வந்து பிரைஸ் ப்ரொஜெக்ஷன் மெத்தட்ல நீங்க போட்டாதான் தெரியும். பிரைஸ் ப்ரொஜெக்ஷன் மெத்தட்ல ஆல்மோஸ்ட் அந்த லெவல்ல வந்து நிக்குது. ரைட். எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தலாம். இதான் வந்து லெவல். எக்ஸாக்டா அந்த லெவல்ல நிக்குது. மேபி ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கலாம். எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் இருக்கலாமான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இது இப்பதான் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து நிறைய ரேலிஸ் பெண்டிங் இருக்கு. எஸ்பெஷலி குட்டி 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 பேங்க்ஸ் எல்லாமே இருக்கு. ஐஓபி ஆகட்டும், மகா பேங்க் ஆகட்டும், சென்ட்ரல் பேங்க் ஆகட்டும், யூனியன் பேங்க் ஆகட்டும். யூனியன் பேங்க் லாஸ்ட் டைம் 98 rupeesல நான் சொன்னேன். இன்னைக்கு 141 rupeesல இருக்குது. இன் அ மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் 4 months. குட். நம்ம வந்து செக்டார்ஸ் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். யார் நோட் பண்ணீங்கன்றது தெரியாது. நான் எழுதி வைக்கல எது எது செக்டார்ஸ் நல்லா இருக்குன்றது. நல்லா இல்லாத செக்டார்ஸ் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நான் முடிஞ்சா ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி நான் போட்டு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் முதல்ல எழுதி இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இல்ல இந்த குரூப்ல யாராச்சும் ஒருத்தர் இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் அதை அப்படியே நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். நம்ம வந்து ஸ்டாக்ஸ் போயிடலாம்.
சார்ட்ஸ் தெரியுதா? சார்ட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து அவந்தி ஃபீட். இட் வாஸ் அ டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட். 2 பேர் இந்த ஸ்டாக்ல வந்து அவ்வளவு காசு சம்பாரிச்சாங்க. ஒன்னு வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, இன்னொன்னு வந்து அவரோட குரு பேர் டக்குன்னு வாயில வரல, ரமேஷ் தம்பானி. அவங்க 2 பேரும் இந்த ஸ்டாக்ல அவ்வளவு காசு பார்த்தாங்க. இந்த சமயத்துலதான் வந்து பார்த்தாங்க. மந்த்லி சார்ட் வேணா, இது வந்து இல்லையே, இது அந்த ஸ்டாக் இல்லையே. இல்ல, இது வந்து ஓகே, நான் எழுதி வச்சிருக்கிறது தப்பு. இது வந்து ஆர்ஹந்த் ARIHANT கேப். இது வந்து 69 rupees. இது வந்து நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து ஓரளவுக்கு இருக்கு. நான் வந்து வால்யூம் நான் வந்து காட்டிடுறேன். வந்து எடுத்து பாத்தீங்கன்னா வால்யூம் ஓரளவுக்கு இருக்கு. லோயஸ்ட் வால்யூம்னு எடுத்தீங்கனாலும் ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் வால்யூம் இருக்கு. லாஸ்ட் வந்து ஒரு 3-4 மந்த்ஸா வந்து கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. ஸோ அப்சைட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. மந்த்லி சார்ட்ல பார்த்தால் நல்லா இருக்கு. இதான் வந்து அவங்களோட லெவல். ஸோ ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுக்கான இமீடியட் டார்கெட், ஃபர்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் டார்கெட் நான் சொல்லிடுறேன். லாங் டேர்ம் டார்கெட் குட் பி சம்வேர் அரௌண்ட் 30 வரைக்கும் போகலாம். 130 rupees வரைக்கும் போகலாம். இது வந்து ஏப்ரல் மே பக்கமா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னா அவங்களோட வெப்சைட் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இமீடியட் டார்கெட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா we are talking about somewhere around 84 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டார்கெட் எப்படி அரைவ் பண்றேன்? ஐம் எய்தர் அரைவிங் த்ரூ பேட்டர்ன்ஸ் ஆர் த்ரூ பிவட் பிரேக் அவுட்ஸ் ஆர் ஃபிபனாச்சி. இந்த 3 மெத்தட் இல்ல ட்ரெண்ட் லைனா இருக்கும். இந்த பேசிஸ்ல தான் நான் வந்து பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு. செகண்ட் அவந்தி ஃபீட் எடுத்துக்கலாம். அவந்தி ஃபீட் வாஸ் a darling for ரமேஷ் தம்பானி அண்ட் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. செம்ம காசு பார்த்தாங்க. இதான் வந்து அந்த இது. இந்த இதுல தான் வந்து they made a huge money. 120 ரூபாயில இருந்து ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. எவ்வளவு? 1 வருஷம் 1.25 வருஷத்துல. ரைட், அங்க போய் டம்ப் பண்ணிட்டாங்க. இப்ப யாராச்சும் நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ன்றது வாங்கி போட்டிருந்தால் திட்ட இது வந்து மினி வெர்ஷன் ஆஃப் ஜாப்பனீஸோட நிக்காய் மாதிரி இருக்கு. ரைட், ஸ்டாக் நல்லா இருக்கு அண்ட் ஒரு கன்சாலிடேஷன் ஆகி வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. மந்த்லி சார்ட்ல அப்சைடுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்ப இருக்கிற பிரைஸ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் 449ல இருக்கு. இதுக்கான டார்கெட், அப்சைடுக்கான டார்கெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அரௌண்ட் 615. இதான் வந்து இமீடியட் டார்கெட். க்ளோஸ் டு அபவுட் 10% நம்ம பேசுறோம். 10%க்கு மேலேயே வரும். இதை நீங்க வந்து லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சால் ரைட், ப்ராபப்லி 1100 இஸ் தி டார்கெட். நம்ம மந்த்லி சார்ட் காட்டினால அந்த டார்கெட்டையும் நான் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன். அரௌண்ட் 1100 பக்கமா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிடிக்கும், 1.5 வருஷத்துக்கு மேல பிடிக்கும். இன்னொன்னு வந்து ஒரு ஸ்டாக்கு நான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணல. இதை வந்து ஒரு
இதா எடுத்துக்காதீங்க, பட் மனசுக்குள்ள வச்சிங்க. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நம்ம அம்பாசிடர் கார் பண்ணிட்டு இருந்த கம்பெனி, ரைட்? ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, என்ன அதுன்றது தெரியல. 2020 வந்து 3 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 18 ரூபால இருக்கு. 3 வருஷத்துல வந்து 5 மடங்கு ஏறி இருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் ஹையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ 18 ரூபா 19 ரூபா லெவல்ல உடைச்சிச்சுன்னு சொன்னால் அப்பு போறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. யாராச்சும் வந்து ஹீரோ ஜீரோன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதாச்சும் வேணும்னு நினைச்சால் நீங்க வந்து இந்த ஸ்டாக்கை யோசிக்கலாம். மந்த்லி சார்ட்ல இட் இஸ் கிவிங் அ கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இதுல உடைச்சிச்சுன்னா மேல வந்து பெருசா போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு அடுத்தபடியா வந்து சவுத் இந்தியன் பேங்க். சவுத் இந்தியன் பேங்க் வந்து ப்ரீவியஸ் மந்த் ஹையை வந்து உடைக்குது. ப்ரீவியஸ் மந்த்ல நான் வந்து சொல்றது மந்த்லி சார்ட்ல வந்து ஹையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ வந்து 30 ரூபா 75 பைசால இருக்கு. நிச்சயமா வந்து 33 ரூபா 40 பைசா வரைக்கும் போகும். 10% 9% அப்சைட். பட் அந்த லெவலை உடைக்கிற பட்சத்தில் 34 இஸ் இன்னவிட்டபிள். 34ல இருந்து பிச்சிட்டு மேல போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அந்த லெவல்ல, அந்த 33 லெவல்ல வந்து டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகி மேல போகுதா இல்ல நேரடியா மேல போகுதான்றது இமீடியட்டா தெரியல. பட் ரைட் நவ் இட் இஸ் லுக்கிங் வெரி குட். அடுத்தது வந்து TRIL. நீங்க வந்து ஆன்லைன்ல போய் நீங்க போய் பார்க்கலாம். TRIL ஸ்டாக் பேரு 270 ரூபா. நல்லா இருக்கு ஸ்டாக்கு. இது வந்து மந்த்லி ஸ்டாக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்க தெரியுது உங்களுக்கு எப்படி பிரேக் அவுட் ஆயிருக்குன்றது. இதுல டே சார்ட் வந்து லுக்கிங் வெரி குட். டிப்பிக்கல் பேட்டர்ன், ஒரு சின்ன வேவ் பேட்டர்ன். இது வந்து 3, 4, 5. ஸோ இதுக்கான டார்கெட் வந்து இமீடியட் வந்து 294. இப்ப நம்ம இருக்கிறது வந்து 270ல இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 27 ரூபா அப்சைடு. ஸ்டாப் லாஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் இந்த பாட்டம்ல வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ இட் குட் பி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 260 நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப் சைட்ல வந்து ஒரு 24 ரூபா, டவுன் சைட்ல வந்து ஒரு 10 ரூபா. 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நீங்க நினைச்சு பாருங்க, போன வாரம் நான் கொடுத்தது எல்லாமே வந்து ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ். ஏன்னு சொன்னால் மார்க்கெட்ல வந்து கிராஷ் ஆச்சுன்னு சொன்னால் ஹெவி வெயிட் வந்து ஓரளவுக்கு உழுவாது. பட் இந்த தடவை உளுந்ததே ஹெவி வெயிட் தான் உழுந்துச்சு. JHS என்ற ஒரு ஸ்டாக்கு 32 ரூபா. இதோட டார்கெட், இமீடியட் டார்கெட் வந்து 34.50. ஒரு வருஷம் நீங்க ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சால் ப்ராபப்ளி 42 வரைக்கும் போகலாம். பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கேப் அப், கேப் டவுன், என்ட்ரி எக்ஸிட்கே வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. அண்ட் வால்யூம்னு எடுத்துக்கிட்டா லோயஸ்ட் வால்யூம்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு 11,000 12,000 தான் இருக்கு. இது யாராச்சும் வாங்கணும், மேபி ஒரு 500 1000 நான் வாங்கிட்டு நான் சும்மா பார்க்கலாமேன்னு நினைக்கிறவங்க இது யோசிக்கலாம். கம்பெனி என்ன பண்றாங்கன்றது எனக்கு தெரியாது. இதுக்கு அடுத்தது டிபி ரியாலிட்டி. இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் ஸ்டாக். பட் இதையும் வந்து ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்காதீங்க, மனசுல இது வச்சிங்க. இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அகெயின் நீங்க வந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். சம்திங் சிமிலர் டு DLF. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2013 ஹையை வந்து இப்பதான் பிரேக் பண்ணிருக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப யாராச்சும் இது வாங்கணும் இந்த லெவல்ல இப்ப வந்து 251ல இருக்கு. 220 வந்து நீங்க ஸ்டாப் லாஸா போட்டு வாங்கி போட்டு மறந்துடுங்க. ப்ராபப்ளி அடுத்த ஒரு 1.5 2 இயர்ஸ்ல வந்து இட் கேன் டச் அரௌண்ட் 460 470.
DLF அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருது இது. அடுத்தது வந்து PAT இண்டஸ்ட்ரீஸ். PAT இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு லெவலை வந்து பிரேக் பண்ணுது. இந்த 20 ரூபா லெவலை வந்து பிரேக் பண்ணி நின்னுச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். நிறைய இந்த தடவை பென்னி ஸ்டாக்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றது அட்வைசபிள். ஸோ இது வந்து இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஏற்கனவே இந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணனால ஐம் சேயிங் யூ கேன் கோ ஹெட் ஃபார் எ டார்கெட் ஆஃப் சம்திங் லைக் 26 rupees 50 இந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது எடுத்துக்கிட்டோம்னா வேவ் 3 வேவ் 4 டவுன் வந்து வேவ் 5க்கு அப் ஆயிருக்கு. அண்ட் ப்ராபப்ளி RSI பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது வந்து டெக்ஸ்மோ பைப், TXMO பைப். டே சார்ட்ல பயங்கரமான ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு லாஸ்ட் ஒரு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து. கன்சாலிடேஷன் லெவல்ல வந்து உடைக்கிறதுக்கான நேரம் இருக்கு. இது வந்து உடைச்சிச்சுன்னு சொன்னால் இமீடியட் டார்கெட் இப்போ வந்து 83.30ல இருக்கு. இதுக்கான இமீடியட் டார்கெட் வந்து அரௌண்ட் 94 பக்கமா வரும். 94, 95, 95ன்னு நீங்க வச்சீங்க இது வரைக்கும் வரலாம். ஸோ 83ல இருந்து 95னா 13 ரூபா. அப்ராக்சிமேட்லி ஒரு 12ல இருந்து 13%. இதை வந்து நீங்க ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சால் அக்டோபர் நவம்பர், அக்டோபர் நீங்க வச்சுக்கலாமே. இது வந்து 120 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ கரண்ட் லெவல்ல இருந்து இங்க வந்து ஒரு 15%, அங்க வந்து ஒரு 20, 30, 35% லாஸ்ட் அடுத்த ஒரு 10 மாசத்துல வேணும்னு சொன்னால் யோசிக்கலாம். அடுத்தது வந்து கிறிஸ்டல். போர்டுல let me just take it out. CARYS CRISIL Limited. Typical wave pattern consolidation ஆயிருக்கு லாஸ்ட் 4 months. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 852ல ஓடிட்டு இருக்கு. இட் கேன் டச் 1000 rupees வரைக்கும் பை மார்ச் 1003 எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ராக்சிமேட்லி அபவுட் 17%. மார்ச் எண்டு இல்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்னு வச்சுங்க. இதுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது வந்து சோலா ஹோல்டிங்ஸ். ஸ்டாக்ல வந்து வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு, அது மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுங்க. ஸ்டில் 1.5 லட்சம் இருக்கு, ஒரு சில நாளைக்கு வந்து இருக்கு. பட் இது வந்து ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனினா டிவிஎஸ்ல வந்து ஹோல்டிங் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்து இந்த கம்பெனில வந்து அவங்க ஷேர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த கம்பெனிஸ் வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து மேஜரா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. 1023ல இருக்கு. இதுவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேவ் 3 முடிச்சு வேவ் 4 கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே வந்து இது ஹோல்டிங் இது என்ன சொல்றது, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1450 இஸ் தி டார்கெட். 1450 எப்போ வரும்? சம்வேர் அரௌண்ட் மார்ச் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப என்னாதுனால் ஏதோ ஒண்ணு இப்ப இந்த குவார்டர்லி ரிசல்ட்ல வந்து பயங்கர பாசிட்டிவா வரும்னு தோணுது. இப்படி போய் இது இப்படி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தது வந்து எஸ் பேங்க். ஒரு நண்பர் இருந்தாங்க,
அதே மாதிரி இந்த குரூப்லயும் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க 3 lakh குவான்டிட்டிஸ் வச்சிருக்கிறேன்றது அரௌண்ட் 21 லெவல்ல செல் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவர் கேட்டால் வருத்தப்படுவாரு. இது மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்ல 2022ல ஒரு ஹை வந்துச்சு. அந்த ஹைய வந்து உடைச்சு நிக்குது. ஸோ இதுக்கான இம்மீடியட் டார்கெட் 28 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் அந்த 28க்கோசரம் நான் சொல்ல, பட் 28 லெவல்ல தாண்டிச்சுன்னு சொன்னால் இது வந்து ஓரளவுக்கு வந்து அப்சைடு போறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியல, பட் அப்சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 மாசமா மேல ஏறும் போதும் இட் இஸ் ரைசிங் வித் வால்யூம். ஸோ கன்சாலிடேஷன் ஃபேஸ் 2020 ஏப்ரல்ல இருந்து ஒரு 3.5 வருஷம் கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் ஆகிறதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணுது. மேல போச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்குன்றதா நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது வந்து பிஇபிஎல் 110 ரூபால இருக்கு. ஸ்டாக் நல்லா இருக்கு. இதுவும் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஆகி மேல போயிட்டு இருக்கு. இதுக்கான டே சார்ட்ல தான் நம்ம வந்து பாக்குறோம். டே சார்ட்டுக்கான இம்மீடியட் டார்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சம்வேர் அரௌண்ட் 120 122. பட் நம்ம அந்த டார்கெட்கோசரம் நம்ம விளையாடல. மேபி மறுபடியும் நான் சொல்றேன், மேபி ஒரு 1 இயர் பீரியட் நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னு சொன்னால் மந்த்லி சார்ட் இல்ல வீக்லி சார்ட்டுக்கான டார்கெட்ஸ் இருக்கு. இப்ப தெரியும் ஏன் நான் அந்த 120 121 நான் சொன்னது. மந்த்லி சார்ட்ல 1 இயர் பீரியட் அடுத்த ஜனவரி ப்ராபப்ளி நம்ம பேசுறது வந்து 160 rupees. ரைட், ஸ்டாக் நல்லா இருக்கு அண்ட் ஓரளவுக்கு டீசென்ட் வால்யூம்ஸ் இருக்கு. சராசரியா நம்ம எடுத்துக்கிட்டோம் லோயஸ்ட் வால்யூம்னு எடுத்துக்கிட்டாலும் 12 லட்சம் குவான்டிட்டிஸ் இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டாக் என்னதுன்றது நீங்க ஆன்லைன்ல போய் பாத்துங்க. அடுத்தது வந்து எஸ்ஏடி இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து கடைசி நேரத்துல வந்து அப்படி கண்ணுல லேசா பட்டுச்சு. சூப்பர்பா இருக்கு, வால்யூம் நல்லா இருக்கு. இப்போ வந்து அரௌண்ட் 124ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 180 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வந்து ஃபிபனாச்சி லெவல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 170 காட்டுது. அந்த ஜோன் தான் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ மோஸ்ட் லைக்லி மார்ச் எண்டுக்குள்ள இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரண்டா 120 ரூபால இருந்து 180னா ஆல்மோஸ்ட் 50 ரூபா. 30ன்னு நீங்க வச்சிருந்தாலும் 33% to 40% அப்சைட் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் தி குட் ஸ்டாக்ஸ் விச் ஐ ஹவ் சீன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 ஸ்டாக் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நடுப்புற காலையில இப்ப வந்தோடனே காலையிலன்றேன் இப்ப வந்தோடனே ஒண்ணு கேட்டிருந்தாங்க, கிர்லோஸ்கர். கிர்லோஸ்கர் அவங்க வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் கேட்டிருந்தாங்க. கிர்லோஸ்கர் எலக்ட்ரிக்கல் வந்து கொஞ்சம் பேன் ஆன ஸ்டாக் மாதிரி இருக்கு. பேன்னா அது வால்யூம் இல்லாத ஸ்டாக்கு, ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, டீல் பண்ணும்போது பார்த்து டீல் பண்றது அட்வைசபிளா இருக்கும். கன்சாலிடேஷன் போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. இதுல வந்து ஒண்ணுமே சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இட் லுக்ஸ் வெரி குட்.
மறுபடியும் தெரியும்னு நினைக்கிறேன். கிர்லோஸ்கர் எலக்ட்ரிக்கல்ஸ் இதே பேட்டர்ன் வேற ஏதோ ஒன்று பார்த்தேனே. இப்போ ரைட்னா வந்து எனக்கு தெரிஞ்சு கோட்டக்னு நினைக்கிறேன். கோட்டக் பேங்க் இப்படிதான் இருக்கு. somewhere around 148 146 அந்த லெவல் வரலாம். மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னொன்னு வந்து AARIS என்னமோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. AARIS தெரியல, என்னதுன்னு தெரியல. என்னமோ ஒன்று கேட்டிருந்தாங்க, ஃபைனான்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, மிஸ் ஆயிடுச்சு. வேற என்ன, ஐ திங்க் ஐ கவர்ட் மை இது. வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்கலாம். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் வில் டேக் எ கொஸ்டின் ஆன்சர் செஷன் அண்ட் தென் வில் கால் இட் எ டே. அன்பு மன்னன் ஆன் பண்ணி இருக்கிறேன். Balraj, I have opened you. Janardhanan, I have opened you. Saravanan, I have opened you. யார் வேணாலும் பேசலாம். My name is Janardhan. சொல்லுங்க ஜனா. எனக்கு வந்துட்டு அந்த ஐஆர்எஃப்சி அப்புறம் வந்து மசகான் டக் மட்டும் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுங்களா? ஐஆர்எஃப்சிஸ் நிஜமாவே டார்கெட் தெரியல. இல்ல ஆக்சுவலா அது ஐபி எனக்கு செலக்ட் ஆச்சு, அதனால கேக்குறேன். எது ஐஆர்எஃப்சி தானே? ஆமா. காசு சம்பாரிச்சிட்டீங்க, 50% புக் பண்ணிடுங்க, 50% ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுங்க. யா சூர் சார், கண்டிப்பா. ஓகே, இதான் வந்து ஏன்னா அது வந்து தார்மாரா போயிட்டு இருக்கு. அதுதான் எங்களுக்கு ஆக்சுவலா டெக்னிக்கலாவும் நீங்க சொன்ன மாதிரி அது எதுவும் இல்ல, ஃபண்டமெண்டல்லையும் என்னன்னு தெரியல. ஃபண்டமெண்டல் எதுவுமே சொல்ல முடியல. ஃபண்டமெண்டல் வந்து ஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்க சார். அப்புறம் அந்த மசகான் டக் அதுவும் ஐபிஓ செலக்ட் ஆச்சு எனக்கு. எங்கேயோ மச்சம் வச்சிட்டு இருக்கீங்க, எங்கன்னு தெரியல. அது எனக்கே தெரியல. ஆக்சுவலா ஆக்சுவலா வந்து நான் பிகினர் தான். ஃபர்ஸ்ட் நான் என்னோட இது ஸ்டார்ட் பண்ணதே ஐபிஓல தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெரி குட். இதான் வந்து நீங்க சொல்ற ஸ்டாக். ரைட், கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருக்கு மந்த்லி சார்ட்ல. ஓகே. பட் இட் இஸ் ஷோயிங் த சைன்ஸ் ஆஃப் எக்ஸாஷன். நீங்க வந்து டே சார்ட்ல எடுக்கும்போது பட் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்ணாபின்னான ஆர்டர்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. அடுத்த 10 வருஷத்துக்கான ஆர்டர்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. சரியா? இப்ப ஏதோ ஜெர்மன்காரன் சப்மரீன் பண்றதுக்கு இது கொடுக்க போறாங்க. அது கொடுத்தாலும் இவங்களுக்கு தான் ஆர்டர் வரும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 2700 வரைக்கும் கண்ணுக்கு தெரியுது. ஓகே சார். இது வந்து டே சார்ட்ல. ஓகே சார். டே சார்ட்ல எடுத்தீங்கன்னா இது வேவ் 3, இது வேவ் 4, வேவ் 5க்கு மேல போகும். ஓகே சார். ரைட் சார், அப்ப இந்த எஸ் பேங்க் நீங்க சொன்ன மாதிரி அது எப்படின்னு தெரியலங்க, 28 வந்தாதாங்களா? அது 28 கிராஸ் பண்ணாதான். ஓகே சார். ஆக்சுவலா எனக்கும் இப்போ ஒரு 1,50,000 ஷேர்ஸ் இருக்கு அதுல. இன்னொன்னு நண்பர் அவர் வந்து ரொம்ப வருஷமா வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஓகே ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் 3 லட்சம் குவாண்டிட்டி வச்சிருந்தாங்க. அவங்க போன தரையா ஒரு ஒரு 3 டைம்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க வந்திருந்தாங்க. ஓகே. நான் அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணது வந்து ரொம்ப வருஷமா நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பெயின்ல இருக்கீங்க, நீங்க பாதி எக்ஸிட் பண்ணிட்டு பாதி வேணா ஹோல்ட் பண்ணீங்கன்னு நான் சொன்னேன். ஓகே சார். அது நான் சொன்னதுக்கு அப்புறமா அது மேல ஏறி இருக்கு. இருப்பாரு. தட்ஸ் ஓகே. ஐ செட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே. அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அது ஆவரேஜ் பண்றேன்னு நிறைய குவாண்டிட்டி வாங்கி வச்சிட்டாரு அதுல. ஓகே, அது வந்து இயல்பு. பட் எப்பயுமே ஆவரேஜ் பண்ணக்கூடாது. ஆவரேஜ் எப்ப பண்ணணும்னு சொன்னால் ரிவர்சல் எங்க ஆகுதோ அங்கதான் பண்ணணும்.
கரெக்ட் சார். அதுதான் சார் நானும் அவர்கிட்ட சொல்றேன். நான் ஆக்சுவலா நான் பிகினர் தான். நானே கரெக்டா சொல்றேன். அவர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் அதுல இருக்காரு. அது தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அவரு. பழைய காலத்து ஆளு. எனக்கும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 30 வருஷமெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த பேப்பர் பார்த்து பண்ணிட்டு இருந்த காலம். கரெக்ட் இன்னைக்கு அந்த காலம் எல்லாம் வந்து மலை ஏறி போயிடுச்சு. சார். போனஸ் கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்னு சொல்றாரு சார் அவரு. கேட்டா நம்ம கிட்டே வாங்கி கொடுக்குறாங்க, அதை எதுக்கு நீ வாங்குற அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா தானே, வேற வழி கிடையாது. சார் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சார். அக்ஸிரா காட்டன் மட்டும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அது ஃபண்டமெண்டலா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா. அக்ஸிதா காட்டன் AXTI. ஒரே நிமிஷம் இருங்க பாத்திரலாம். ஸ்பெல் பண்ணுங்க. AXTI. ஒரு நிமிஷம் சார். AXTI. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க சார். AXITA. ITA. எஸ் சார். சார்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். சார்ட்ல ஒன்னும் பெரிய ஹிஸ்டரி இல்ல. 27 ரூபா இருக்கு. இப்போ ரீசெண்டா போனஸ் கொடுத்தாங்க சார். ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரிஸ்கி ஜோன்ல இருக்கு. ஓகேங்க சார். வால்யூம் வந்து எனக்கு தெரியல. ஓகேங்க சார். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் கொஞ்சம் ஓகேவா இருந்தது. லோவர் சைடு வால்யூம் எடுத்துட்டாலும் 1.5 லட்சம் இருக்கு. சரிங்க சார். டே சார்ட்ல வந்து இட் இஸ் மோர் ஆன் எ ரிஸ்க் ஜோன். ஓகே. இத வந்து எங்கன்னு சொன்னால் இந்த லோ ஓகேங்க சார். இந்த லோ இல்லன்னா இந்த லோ, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு லோ எடுத்துக்கலாம். 22 ருபீஸ்ல 24 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸா போட்டு வாங்கிக்கலாம். பட் ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துலாம் அப்பர் சர்க்கியூட்டாவே போயிருக்கு. கரெக்ட். ஸோ ரிஸ்க் உண்டு. சரிங்க சார். எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒண்ணு ஆப்ரேட் பண்றாங்களோன்றது ஒரு சின்ன மனசுக்குள்ள இருக்கு. ஓகே சார். ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, ஒரு பிரைஸ் பெருசா வந்து லோவர் சர்க்கியூட்டாவே போச்சு. ஏன் இப்படி அப்பர் சர்க்கியூட்டா போய் மறுபடியும் லோவர் சர்க்கியூட்டா வருதுன்னு சொன்னால் ஒரு கேள்விக்குறி இருக்கு. சரியா? ஓகேங்க சார். ஸ்டாக் வந்து பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு பண்ணலாம். பட் ஓகேங்க சார். கண்ணு மூடிட்டு வாங்கணும்னு சொன்னா 24 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வாங்கி போடலாம். சரிங்க சார். ஓகே சார். என் சைடுல क्वेश्चंस கிளியர் ஆச்சு சார். தேங்க் யூ சார். சார் அப்புறம் ஒரே ஒரு டவுட் மட்டும் சார். நீங்க இப்ப சென்னையில ஏதாவது கிளாसेस ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்குங்களா சார்? நீங்க லைவ் செக்ஷன் ஏதாவது எடுக்கிறீங்களா? ஆன்லைன் தான் எடுக்கிறேன். பட் அதுக்கான நிறைய வேலை போயிட்டு இருக்கு. ரைட் நவ எனது ஏற்கனவே 2 பேட்ச் இருக்கு. நான் ரெகுலரா கிளாஸே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். டைட் ஷெட்யூல் எடுத்த இருக்கீங்க. உடனே நான் டெஃபினட்டா நான் வரேன். சரிங்க சார். ஓகே. சரி ஓகேங்க சார். Thank you. ஓகே சார். தேங்க் யூ சார். Be in touch. We will let you know about it. ஓகே சார். தேங்க் யூ சார். பல்ராஜ். வினோத் சொல்லுங்க வினோத். couple of questions. First question வந்து என்னன்னா, இப்போ கன்சிடரிங் கோல்ட் நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து அலோகேஷன் கோல்டுக்கு மூவ் பண்ணலாமா? கன்சிடரிங் நீங்க சொன்ன அந்த மார்க்கெட் கிராஷ், அதுக்கப்புறம் வந்து US டவுன்ஃபால், டாலர் இன்க்ரீஸ். கோல்ட வளர விட மாட்டாங்க. அமெரிக்காக்காரன் எப்படி ரஷ்யாவை வளர விடுவான்? பட் ஆனா இந்தியா சைடுல பாத்தீங்கன்னா இப்போ டாலர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸா இம்போர்ட் பண்றோம் கோல்டு. ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு அதுல லைக் பாசிட்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோல்டு எப்பயுமே இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. தேவையான அளவுக்கு தானே இம்போர்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ இது கரெக்டான டைம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? கோல்டு வந்து எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுங்க, கிரைசிஸ் வரும்போது கோல்டு தான் வந்து தூக்கும், இல்லைன்னு நான் சொல்ல. பட் நீங்க வந்து இப்ப கிரிப்டோ கரன்சி கண்ணாப்னான்னு ஏறி நின்று இருக்கு. பழைய சிச்சுவேஷன் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் டெஃபினட்டா கோல்டு ஏறும்ன்றது. இப்ப வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகே. கிரிப்டோன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஊர்ல இருக்கிற சாரி ஃபார் தி ராங் அபியூசிங் லாங்குவேஜ், பட் திருட்டு பசங்க எல்லாமே வந்து கிரிப்டோல தான் வச்சிருக்காங்க. ஓகே. சோ இப்போ நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துருச்சு, அதனால கோல்ட் மட்டும் கிடையாதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா. ஓகே. செகண்ட் क्वेश्चन வந்து
இப்போ மார்க்கெட்ல வேல்யூ எங்க இருக்கு? லைக் எல்லாமே லைக் வேல்யூலாம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கணும்னா லைக் எங்க வேல்யூ இருக்கு? எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? சிஸ்டமே மாறி போச்சு. தெர் இஸ் நத்திங் கால் வேல்யூ. ஓகே, இன்னைக்கு டேட்ல வந்து முதல்ல வந்து பி ரேஷியோ வந்து 28 இருந்துச்சுன்னா நிஃப்டி கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த லெவல் மாறிடுச்சு. த பி ரேஷியோ ஹேஸ் டு பி ஆன் a ஹையர் லெவல். எப்பயுமே வந்து மார்க்கெட்ல எக்ஸஸ் கேஷ் வரும்போதும் த ஹோல் சிஸ்டம் சேஞ்சஸ். ம் இப்போ முதல்ல வந்து 80-85 மேல ஆர்எஸ்ஐ போச்சுன்னா ஓவர் சோல்ட் ஜோனா இருந்துச்சு. சரி, ம் ஓவர் பாட் ஜோனா இருந்துச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆயிடும். இப்பெல்லாம் ஓகே ஆர்எஸ்ஐ மேலேயே நிக்குதே. நீங்க ஐஆர்எஃப்சி எல்லாம் எடுத்து பாருங்க, ஆர்எஸ்ஐ மேலேயே நிக்கும். ம் ம் Technical analysis is changing, fundamental analysis is changing. ம் 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 நீங்க டி நகர்ல ஓகே போயிட்டு, சென்னையில டி நகர்ல போயிட்டு நான் எனக்கு வந்து லேண்ட் வாங்கணும், லேண்ட் பிரைஸ் ஹாஸ் டு ஃபால் பிகாஸ் இங்க வந்து டிமாண்ட் அப்படியே இருக்குன்னு சொன்னா டி நகர்ல சத்தியமா ரேட் இறங்க போறது கிடையாது. அப்ப அந்த வேல்யூட ஸ்கேல்ன்றதே இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு கம்பேர் டு ஏர்லியர் டேஸோட. கம்ப்ளீட்டாவே ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ முன்னாடி மாதிரி அந்த வேல்யூஸ்ன்றது நம்ம பெருசா பார்க்க முடியாது அந்த பி ரேஷியோல. ஆமா ஆமா. ஓகே. அப்புறம் உங்க வியூ லைக் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து உங்க வியூ ஆன் திஸ் brokerage, அதுக்கப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக் லைக் சிடிஎஸ்எல் இல்ல ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல உங்களோட வியூ என்ன? பிகாஸ் ஐ எம் இன்வெஸ்டட் இன் சிடிஎஸ்எல், ஸோ ஐ வாண்ட் ஜஸ்ட் வாண்ட் டு நோ. சிடிஎஸ்எல் அவன் மார்க்கெட் லீடர், அவன காம்படிட்டர் யாருமே கிடையாதுல. என்எஸ்டிஎல் தான் ஓகே. இருக்கு. இப்போ மார்க்கெட்ல ஸோ வி கேன் எப்பெல்லாம் ஸ்டே வந்து ஸ்டாக் இன்வெஸ்டட் இன் த மார்க்கெட் கைண்ட் வாங்குறாங்களோ ஆஃப் ஸ்டாக்ஸ். எது இல்ல அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம இன்வெஸ்டடா இருக்கலாம் பிகாஸ் நீங்க சொன்ன இன்வெஸ்டடா மாதிரி இருக்கலாம். மோனோபோலியா அது இருக்கு. வந்து அப்பப்ப வந்து ஒரு புல் பேக் ரேலி வந்துட்டு போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான். தே ஆர் மார்க்கெட் லீடர்ஸ், அவ்வளவுதான். பிகாஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 5% ஆஃப் லைக் மெம்பர்ஸ் தான் வந்து இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் டு ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஈக்குவலன் டு யூஎஸ் மாதிரி வந்தோம்னா ஆப்வியஸா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இதை விட லைக் மல்டிஃபோல்ட் ஆகலாம். கரெக்டா? ஆமா ஆமா. ஓகே. அண்ட் லைக் நான் இது ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்குறேன் பிகாஸ் ஐ எம் இன்டு இன்வெஸ்டிங் சின்ஸ் இந்த கோவிட் டைம்ஸ்க்கு அப்புறம். பட் லைக் நீங்களாம் வந்து லைக் ரொம்ப நாளா இருக்கீங்க, பட் இந்த மாதிரி சைக்கிள்ஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் தி டைம். ஸோ இந்த லைக் நீங்க இந்த வந்து தடவை நான் சொல்றேன் பாருங்க, வருஷம் வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் சைக்கிள்னு இருக்கு. இப்ப நம்ம வரது வந்து சுனாமியா இருக்கும். பட் நீங்க எப்படி லைக் நான் அசியூம் பண்றேன் ஐ திங்க் யூ வில் பி ஹோல்டிங் அ போர்ட்ஃபோலியோ ஃபார் லாங்கர் டர்ம். ஸோ இது எப்படி நீங்க லைக் நீங்க இந்த மாதிரி சைக்கிள்ஸ்க்கு வந்து முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் ஆகி இதை வந்து கிளீன் அப் பண்ணிப்பீங்களா, இல்ல வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சேட்டலைட் இப்போ சொல்றாங்களா எக்ஸாம்பிள் கோர் போர்ட்ஃபோலியோ சேட்டலைட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்றாங்க. பட் இது எப்படி லைக் அதை லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா எப்படி? நான்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்றது இல்ல, ஹெட்ஜிங்லாம் பண்றது கிடையாது. மார்க்கெட் சரியில்லையா எக்ஸிட் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறது, டாக்ஸ் புக் பண்ணிக்கிறது. அப்படிதான் நான் பட் ஆனா நீங்க அந்த மைண்ட் செட் திருப்பி வருமா? எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷேர் பாக்குறோம் பட் திருப்பி இறங்குது, இப்போ திருப்பி அந்த கன்விக்ஷன் எந்த பாயிண்ட்ல வரும்? பிகாஸ் நம்ம அதை ஹோல்ட் பண்ணிருக்கோம், லாபம் பார்த்திருக்கோம், திருப்பியும் க்ளோஸ் பண்றோம், திருப்பியும் கீழே டவுன் வரும்போது நம்மள 100%. நீங்க ரீசெண்டா எடுத்துக்கிட்டா நான் 2 ரேலியை விட்டுட்டேன். ஒன்னு வந்து பிஎஃப்சியை விட்டுட்டேன், அடுத்தது வந்து பிஹெச்இஎல் நான் விட்டுட்டேன். ஓகே ஓகே, ஐஆர்எஃப்சி கூட நான் எக்ஸிட்டட் அட் 110 நினைக்கிறேன். ஸோ 2-3 தடவை அது மாதிரி விட்டுட்டேன். பட் இப்போ வந்து வி ஆர் ஆக்சுவலி கீப்பிங் நோட். இதுக்குன்னே ஒரு ரிமைண்டர் போட்டு ஒரு ஸ்டாஃபை போட்டு, அம்மா இந்த லெவல் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லு. அண்ட் ஐ மேக் எ பாயிண்ட் டு ரீவிசிட் தோஸ் ஸ்டாக்ஸ் எவ்ரி வீக். ஓகே சார், உங்க மாதிரி ஆக்டிவா இருக்கவங்களுக்கு ஃபைன். பட் ஆனா இப்போ லைக் அதர் ஒர்க் பண்றவங்களுக்கு இது எப்படி லைக் அவங்க எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம்? பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்டாக் வச்சிருப்பாங்க அந்த போர்ட்ஃபோலியோல. ஸோ நீங்க சாட்டர்டே அன்னைக்கு நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஓகே. பிகாஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐபி எல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மார்க்கெட் டவுன்னா நான் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே, இங்க பாருங்க, 2 விதமான கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஒன் தே சே பாசிவ் ஆக்டிவேஷன். நீங்க வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா 17 to 18% வரும். when you do active-னா you will get anywhere between 23 to 24 25% வரும். ஓகே, ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஈவன் 3-4% மேக்ஸ் a big difference. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இது வந்து டைரக்ட் அண்ட் இது இருக்குல்ல,
broker மூலமா போறது direct investment. People all go for direct because they want that 0.5, 0.6%. Yeah, active mutual fund, passive. The real advisor, he should be proactive. And investors வந்து அந்த 0.5% போறத பத்தி யோசிக்க கூடாது. Okay. இன்னைக்கு வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து பாசிவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா நீ போட்டுட்டே இரு நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. And each time market falls, they say this is the time to accumulate. They never say when to exit. நான் 2022 ஜனவரி மாசமே வந்து நான் வந்து என்கிட்ட இருந்த அத்தனை டெட் ஃபண்ட், ஐ டோன்ட் மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் ரைட் நோ. அவங்க யார் யார்ட்டெல்லாம் இருந்துச்சோ அவங்களுக்குலாம் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் எக்ஸிட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு. எதுக்கு இதுதானே நாங்க டெட் ஃபண்ட் தானே நாங்க யூ லூஸ் மணின்னு. 2022 ஜனவரியில இருந்து எக்ஸிட் பண்ணவங்க அத்தனை பேத்துக்குமே வந்து அரௌண்ட் 24 to 25% ப்ராஃபிட்ல இருந்தாங்க. தே சேவ் தியர் ஃபாலிங் கேபிட்டல். இன்னைக்கு எத்தனை பேர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து கான்செப்ட் தெரியும்? they don't know the concept. bond நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தை சொல்ல தெரியாது. everybody is worried about their AUM. Correct. Okay, and I don't shy away from selling the stocks. என்னோட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்காங்க. ஒரு சில டைம்ல எல்லாம் I hold 50-60% of their investment in cash even for 1 or 2 months. So wait for the opportunity. Okay, I don't shy away from holding that. Okay. ஒரு சில டைம்ல வந்து we may lose opportunity, but majority of the time we get the opportunity. Okay. Thank you, sir. I Good. think Nice question you asked. And இது வந்து ரொம்ப டீப்பா பேச வேண்டிய ஒரு விஷயம். எப்பயுமே வந்து எக்ஸிட் பண்றேன்னா அது ஒரு தனியா ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கணும். அது எவ்வளவு தூரம் போகுதுன்றது. ஏன்னு சொன்னா நீங்க வந்து உங்களே நீங்க வாழ்த்துப்பீங்க எஸ் பேங்க் மாதிரி கீழே உழுவாத இருந்தா. எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரியுது. பிகாஸ் சில டைம் நீங்க சொன்ன மாதிரி 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டே புட் ஃபார் லாங்கர் டேர்ம். ஸோ லாங்கர் டேர்ம்ல அவங்க இன்ஃபோசிஸ் காமிக்கிறாங்க, பட் எஸ் பேங்க் யாரும் காமிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஷேர்ஸ் இருக்குல்ல. ஸோ கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் பார்க்கணுன்றது கரெக்டான அனாலிசிஸ். ஸோ தேங்க்யூ சார். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் வொர்க். ஆல்வேஸ் நான் வந்து சொல்றது டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட் ஆர்காம், ஜேபி அசோசியேட்ஸ், சுஸ்லான் காணாம போயிடுச்சு. கரெக்ட். யூனிடெக், ஜேபி அசோசியேட்ஸ்லாம் வந்து ஊர்ல ஜேபி அசோசியேட்ஸ் இல்லன்னா நீ மார்க்கெட்லயே இல்லன்னு சொன்ன காலங்களா உண்டு. ஓகே, குட். ஸோ குவிக்கா நான் வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்றேன். இட்ஸ் நாட் எ அனௌன்ஸ்மெண்ட், ஒரு சின்ன தாட். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இப்ப மார்க்கெட் கீழே உழுவுது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சில பேர் வந்து they were also talking about fixed income. அப்ப ஃபிக்ஸ்ட் இன்கம் வேணும்னு சொல்றவங்களுக்கு why not we work outன்ற மாதிரி ஒரு சின்ன இது இருந்துச்சு. ஸோ எனிபடி இன்ட்ரெஸ்டட், இது வந்து அகெயின் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டிஸ்கசிங். ஐ எம் நாட் டாக்கிங் இன் எ பப்ளிக் ஃபோரம். இது வந்து க்ளோஸ் குரூப்ல தான். எனிபடி இன்ட்ரெஸ்டட், we are looking out for an investment of multiples of 5 lakhs. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா CAGR வந்து we are talking about 36% per year. இப்போ யாராச்சும் ஒருத்தர் 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா every month you will get 5,508 5,508 ரூபா for next 24 months. So you are getting back your investments, capital plus returns. ஸோ உங்க கையில இருக்கிறது வந்து 1,32,000 ரூபா வரும். நீங்க இது வந்து கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இட் வில் ஒர்க் அவுட் டு 36% CAGR வரும். இப்ப இந்த CAGR ஒர்க் அவுட் பண்ணும் போதும் இப்ப நீங்க என்கிட்ட 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்க, எவ்ரி மந்த் இஸ் 5,525 5,508 வருதுன்னா அதை வந்து SIP-ல நீங்க போட்டுக்கலாம். இட் குட் பி இன் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் இட் குட் பி இன் மியூச்சுவல் ஃபண்ட். எதுல வேணாலும் நீங்க வந்து யோசிக்கலாம். We are trying to restrict ourselves to an investment of maximum 2 crores.
இது மாதிரி ஒரு சின்ன ப்ரொபோசல் இருக்கு. we haven't spoken in public domain. இது வந்து க்ளோஸ் குரூப், ஒரு 250 பேர் தான் இருக்கிறோம். யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொன்னா you can always talk to me. ஒன்னு. ரெண்டாவது வந்து the whole investment is going into a project. ஒன்னு. ஒரு 30 to 40% will be with us. 30-40 இல்ல அதுக்கு மேலேயே இருக்கும். 50% money will be with us. மோஸ்டா இந்த மணி வந்து ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸ்ல வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம். கண்ணுக்கு வந்து அத்தனை ஸ்டாக்ஸ்லயும் நாங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஐடென்டிஃபை பண்ணி வேல்யூ அடிஷன் இருக்குன்ற தெரிஞ்ச இடத்துல நாங்க வந்து பேசி இன்வெஸ்ட் பண்ணுவோம். எப்பயுமே ப்ரீ ஐபிஓல ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் எனிவேர் பிட்வீன் 25 to 30% வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 3 to 4 months பீரியட். ஐபிஓ வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நாங்க எக்ஸிட் பண்ணிடுவோம். ஏன் எக்ஸிட் பண்ணிடுவோம்னு சொன்னால், ஐபிஓ வந்தால் 6 மாசம் லாக்இன் பீரியட். இப்ப யார் எல்லாம் வந்து எங்க மூலமா டாடா டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து 6 months லாக்இன் பீரியட்ல இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க ப்ரீ ஐபிஓல நீங்க ஸ்டாக் வாங்குறீங்கன்னா யூ பிகம் எ ப்ரொமோட்டர்ஸ். ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 6 மாசம் வந்து தே கேனாட் லிக்விடேட் தியர் ஸ்டாக்ஸ். ஸோ அதனால நாங்க வந்து என்னன்னா ஐபிஓ வரதுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வந்து we will exit. ஸோ இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். The entire investment is going to be secured with a asset. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு அசெட்டை வந்து செக்யூர் பண்ணி தான் we are taking this, borrowing this market money. And இது வந்து 24 months பீரியடுக்கோசரம் பிளான் பண்ணி இருக்கிறோம். இது வந்து அகெயின் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் we are discussing. யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா you can talk to us over the phone. வேற யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல இந்த கடைசி பாயிண்ட்ல இல்ல, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேபி ஒன் கொஸ்டின் we can take. ஆல்ரெடி 3 hours 10 minutes ஆயிடுச்சு. and we'll call it a day. ஹலோ சார். Hello. பாலராஜ் பேசுறேன் சார். சார் ஃபேட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லியிருந்தீங்க. ஆமா 180 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்ச் வரைக்கும். கொஞ்சம் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாங்க சார் அதுல? எனக்கு சொல்ல தெரியல. நீங்க தனிப்பட்ட முறையில போன்ல வாங்க, நான் வேணா செக் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன். ஏன்னா நான் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கல அந்த ஸ்டாக்குக்கு. நீங்க ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு சொன்னால் எப்பயுமே வந்து ஃபண்டமெண்டல் பாத்துக்கிறது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். எப்பயுமே வந்து ஒன்னே வச்சுங்க, ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போறீங்கன்னு சொன்னா அது கம்பெனி என்ன பண்றாங்க, வாட் இஸ் தியர் கோர் ஆக்டிவிட்டிஸ்ன்றது நீங்க பாத்துங்க. ஸ்டாக் வந்து எனக்கு தெரிஞ்சு வால்யூம் வந்து டீசன்ட் வால்யூம் இருக்கு. தே ஹேவ் க்ளோஸ் டு அபவுட் 1.5 lakh. 1 minute இருங்களா, அப்படியே டே சார்ட் நான் பாத்துறேன். ஆல்மோஸ்ட் அபவுட் 9 lakhs மேல இருக்கு வால்யூம். ஸ்டாக் லுக்ஸ் வெரி குட். அப்சைட் பேட்டர்ன் நல்லா இருக்கு. டே சார்ட்லயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் 180 பக்கமா வருது. பிளான் பண்ணலாம். டோன்ட் டூ டூ மச், பட் நீங்க வந்து ஸ்ப்ரெட் அவுட் நீங்க பண்ணுங்க. 140க்கு மேல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, யாருக்காச்சும் பேசணுமா? குவிக்கா நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு இது தெரியல. நிறைய பேர் கை தூக்குறீங்க. பாஸ்கர், நான் வந்து உங்களை ஓபன் பண்ணி விட்டுருக்கேன். விஜய், நான் வந்து உங்களை ஓபன் பண்ணி இருக்கிறேன். தியாகராஜன், நான் வந்து உங்களை ஓபன் பண்ணி இருக்கிறேன். திலீப் குமார், I have opened you up. So ஃபைனலா ஒரு 4 பேர் ஓபன்ல இருக்கீங்க. தியாகராஜ், விஜய், you are open. வணக்கம், விஜய் பேசுறேன் சார். சொல்லுங்க விஜய்.
சார் இந்த கிஃப்ட் நிஃப்டிக்குள்ள என்ன அந்த ரிலேஷன்ஷிப் அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஒன்னும் இல்ல, கிஃப்ட் நிஃப்டி வந்து முதல் SGX நிஃப்டி பத்தி பாத்துக்கிட்டு இருப்போம். இது வந்து கிஃப்ட் நிஃப்டி பாக்குறோம். ஓகே, மோஸ்டா வந்து அவுட் சைடு இந்தியால இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து கிஃப்ட். அது சிங்கப்பூர் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்டா இருந்துச்சு. அது கிஃப்ட் நிஃப்டி வந்து 24 hours ஓடிட்டு இருக்கு. ஹலோ சார். சொல்லுங்க, யார் பேசுறது? சார் தியாகராஜன் சார். சொல்லுங்க தியாகு. இந்த ஸ்டாக் வரிசை சொன்னீங்க சார். இந்த பிஇபிஎலுக்கு அடுத்து ஒரு ஸ்டாக் சொன்னீங்க சார், ஏதோ இண்டஸ்ட்ரின்னு சொன்னீங்க, எனக்கு கட் ஆயிருச்சு, கேட்கல. SAT இண்டஸ்ட்ரி, SAT இண்டஸ்ட்ரி. SAT இண்டஸ்ட்ரி, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, 124 ரூபால இருக்கு. சரிங்க சார், சரிங்க. குட். ஸோ வேற ஏதாச்சும் பேசணுமா, இல்ல வி கால் இட் a டே? ஆல்மோஸ்ட் we have spoken. ஸோ மற்றவங்களுக்கு வந்து நான் சான்ஸ் கொடுக்கலட்னா கோச்சிக்காதீங்க. நீங்க வந்து ஆல்வேஸ் யூ கேன் கால் மீ அப், டாக் டு மீ. ஸ்ரீனிவாச வரதராஜன், நான் வந்து உங்களை ஓபன் பண்ணி விட்டுருக்கேன். திலீப் குமார் இந்த தர ஓபன் ஆயிருக்கு. குட். ஸோ வில் கால் இட் அ டே. நான் வந்து கடைசியா வந்து நான் வந்து ஒரு போல் போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் போல்ல பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க. பட் நான் சொன்னது ஞாபகம் வச்சுங்க, ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எப்ப என்ன நடக்கும்ன்றது தெரியாது. இந்த ரிஸ்க் வந்து உண்டு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are in an advantage stage. உளுந்தாலும் என்ன ஃபாஸ்ட்ல உளுந்தாலும் அதுக்கு மேல போயிடுவோம். இப்ப நான் வந்து விப்ரோ உளுந்ததுக்கும் டிசிஎஸ் உளுந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. மார்க்கெட் உழுவும் போது அது பெருசா உழுவும். பட் டிசிஎஸ் கம்மியா உழுந்துருந்துச்சு, விப்ரோ பெருசா கீழே உழுந்துருந்துச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் வந்து பெருசா உழுவும் போதும் இந்தியா வந்து கம்மியா உழுவும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம வந்து ரிகவர் பண்றோன்றது இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட் கொடுங்க. அண்ட் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. டெஃபினட்டா நான் வந்து அதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் மண்டே இன்னைக்கு லீவ். ராமர் கோயில் சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தட் வில் பி அ டேர்னிங் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. ஒரு பெரிய எக்கானமி ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்குது. நீங்க எடுத்து பாருங்க. யூ ஃபர்கெட் as a religious place. இன்னைக்கு டேட்ல வந்து சராசரியா வருஷத்துக்கு ஒரு 7ல இருந்து 8 கோடி மக்கள் வந்து இதுக்கு போவாங்க, அயோத்தியாவுக்கு போவாங்க. திருப்பதி கூடயும் பெருசு கிடையாது. ஏன்னு சொன்னால் திருப்பதியை குலதெய்வமா வச்சிருக்கிறது ரொம்ப கம்மி பேர் தான். வேறஸ் அயோத்தியாவை வந்து குலதெய்வமா நிறைய பேர் இந்தோனேஷியா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம்ல இருக்கிறவங்களாம் வந்து அயோத்தியாவை வந்து குலதெய்வமா வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்க எடுத்து பாருங்களேன், காசி, அயோத்தியா, மதுரா இன்னும் வரல. பட் இந்த 2 ஊர்ல வந்து சராசரியா 7ல இருந்து 8 கோடி மக்கள் போறாங்கன்னு சொன்னால் we are talking about nothing less than 80,000 crores to 1 lakh crores. அப்ப அந்த எக்கானமி எப்படி மாறும்ன்றது நினைச்சு பாருங்க. இதுதான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி. அகெயின் நான் வந்து இன்னைக்கு காலையிலன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், எதெல்லாம் அமுக்கப்பட்டதோ அது வெடிக்கும் போதும் பெருசா வெடிக்கும். இந்திய கலாச்சாரத்தை ரொம்ப வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து இன்வேடர்ஸ், இஸ்லாமிக் இன்வேடர்ஸ், அடுத்தது வந்து பிரிட்டிஷ், இவங்க எல்லாமே வந்து நம்மள சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததா க்ளோஸ் டு அபவுட் 50, 60, 70 இயர்ஸ் நம்ம ஊர் ஆட்கள் மோர் ஆன் வெஸ்டர்ன் நாலேஜ் பேஸ்ல we were suppressed. இப்போ வந்து ஓப்பன் அப் ஆயிருக்கு. ஸோ அது எவ்வளவு தூரம் வெடிக்கும்ன்றது நான் சொல்ல வேணாம், காலம் பதில் சொல்லுன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். சார்ட் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி அ ட்ரெண்ட் சேஞ்ச் அண்ட் இட் வில் பி அ வெரி பிக் இஷ்யூ இது. எனிவே we will not discuss this. அந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் அடுத்த தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
Thank Hello. you and good night. Stay safe. Hello. 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 Raju here, Singapore. Srinivasan Vararaju. சொல்லுங்க ராஜு. எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இப்போ நான் ஒரு நிறைய ஸ்டாக் வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் 4 times 5 times மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஆல் ஆர் ஸ்மால் குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிள் இப்போ சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வாங்கினேன் 240 ரூபாய்க்கு வாங்கினா 1250 ரூபாய்க்கு போச்சு. ஆனால் வாங்கினது 5 ஷேர் தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய டெக்னிக்கல் இதெல்லாம் தெரியாது எனக்கு. ஒரு ஒரு என்ன சொல் ஒரு ஸ்மால் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அதை வச்சு வாங்குவேன். இப்போ அது ஒன்று மட்டும் வித்துட்டேன், மிச்சம் டால் ஃப்ரீ ஆயிடுச்சு. டாட்டா வாங்கினேன் 60 ரூபாய்க்கு வாங்கினேன், அது எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் அது நான் என்ன பண்ணேன், ஒரு 40 ஷேர் மட்டும் விற்றேன், மிச்சம் 140 ஷேர் வச்சுருக்கேன். அது மட்டும் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. ஐ மீன் போட்ட காசு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும்போது வாட் இஸ் சப்போஸ் டு பி மை நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்? கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நீங்க வந்து ஆக்டிவா வந்து யூ ஷுட் கெட் இன்வால்வ். நீங்க வந்து இது மாதிரி பண்றதுன்றது இது வந்து லாங் டேர்ம் கான்செப்ட்ல ஓடிட்டு இருக்கும். பட் யூ ஷுட் கெட் இன்வால்வ் ஆக்டிவ்லி. உங்க ஏஜ் பொறுத்து இருக்கு, நீங்க எவ்வளவு கேபிட்டல் வச்சிருக்கீங்கன்றது பொறுத்து இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணுங்க, நம்ம இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். நான் நிறைய தடவை மெசேஜும் போட்டேன், ஃபோனும் போட்டேன், ஆனால் ரீச் பண்ண முடியல சார். அதனால தான் கால் பண்ணுங்க, நான் மோஸ்டா இருப்பேன். நீங்க வாங்கல, நான் பாக்குறேன். 90% ஆஃப் த டைம் நான் ஆபீஸ்ல இருப்பேன். நான் மார்னிங் 9:30 ல இருந்து ஈவினிங் 3:34 வரைக்கும் நான் மோஸ்டா இருப்பேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். ஹேவ் a nice weekend. தேங்க்யூ. ஹலோ சார். யார் பேசுறது? சாரி சார், திலீப் பேசுறேன் சார். சொல்லுங்க திலீப். சாரி சார் டிஸ்டர்ப் பண்றதுக்கு. சார் ஆக்சுவலி எனக்கு வந்து ஓகே சார், தேங்க்ஸ் சார் ஃபார் கிவிங் தி சான்ஸ். எனக்கு ஒரு 3 டவுட்ஸ் இருக்குங்க சார். நீங்க வந்து ரிலையன்ஸ் வந்து ஷார்ட் டர்ம் டார்கெட் 2860 சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் ஆகும் ரிலையன்ஸ் சார், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2860 சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போதான் இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு சார். 2600 இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இமீடியட் டார்கெட் 2860 சொல்லியிருந்தீங்க. அண்ட் நான் வந்து என்னுடைய அனாலிசிஸ் படி பாத்தீங்கன்னா அது வந்து 3200 வரைக்கும் காட்டுது. ஸோ மீன் டைம் நீங்க இது எப்பத்துக்குள்ள அதை அச்சீவ் ஆகும் அப்படின்றத சொல்ல முடியுமா சார்? எனக்கு நான் ஆக்சுவலா இன்னைக்கு அச்சீவ் ஆயிடும்னு நினைச்சேன். ஓகே சார், நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் மறுபடியும் இன்னைக்கும் டவுன் ஆயிருச்சு. 1% இறங்கிருச்சு. டெஃபினட்டா நம்ம பார்க்கலாம். நம்ம இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நான் ப்ரோக்ராம் போது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே. ஓகே சார். சார் இது இந்த क्वेश्चंस நான் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பண்ணவா சார்? நீங்க ரிப்ளை பண்ண முடியுமா? நீங்க பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்குமே நான் இது பண்றேன் நான். சார் இந்த 3 क्वेश्चन இருக்கு சார். அத மட்டும் நான் வாட்ஸ்அப் பண்றேன் சார். ரிப்ளை பண்ணீங்கன்னா பண்ணிடுங்க. Thank you. தேங்க் யூ சார். Good night. குட் நைட் சார்.